இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா, ஆவேசமா திமுகவை ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சில சலசலப்புகள் ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. அங்கே சில விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் தான் அம்மா அவர்களுடைய வாரிசு அப்படின்னு இப்போ ஒருத்தவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி சில விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எதுலேருந்து ஆரம்பிப்போம்? எதுலேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். சரி, உங்களுடைய விருப்பம். ரைட். ஃபர்ஸ்ட் விஜய்லேருந்து போயிடுவோம். விஜய் அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் வீட்டிலே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. லாக்அப் டெத்தில் இறந்து போன அஜித்குமாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு. விளம்பர மாடல் திமுக இப்போ சாரி மாடல் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்கிறாரு. அவரோட பேச்செல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசினாரா? இல்லை, ஒரு 3 நிமிஷம் பேசினாரு. ஆனால் நறுக்குன்னு பேசினாரு. 3 நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு வரணும்? இல்லை, நறுக்குன்னு பேசினார்ல, பாயிண்டானு பேசிட்டாரு. நறுக்குன்னு பேசிட்டாரு. அவர் சாரி கேட்குற எங்களுக்கு சாரி வேணாங்கிறாரு. அப்புறம் 24 கொலைகள் நடந்திருக்கு, 24 குடும்பத்துக்கும் நீங்கள் சாரி சொல்லுங்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே புரியல முதல்ல. சரி. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இந்த லாக்அப் டெத் பற்றி பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. நீங்கள் ஒரு அட்வொகேட் ஒன்றும் இல்லை, ஹென்றி டிவைன் அவர்களை கூப்பிட்டு மேடையேற்றி அவரை பேச சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய போராட்டம் சக்ஸஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி. சரி. நீங்கள் சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்காக ஆதவர்ஜனை என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அரசு கொலைகள் நியாயத்திற்காக நடக்குதுங்கிறார் ஆதவர்ஜனா. அவருக்கு பேசவும் வரல, ஒன்றும் வரல. அவர் எதுக்கு மேடையேற்றி அவருக்கு எதுக்கு மைக் கொடுக்கணும்னு எனக்கு புரியல. விஜய் அவர்களுக்கும் பெருசாக பேச வரல. அவர் இப்போ தான் ட்ரை பண்ணுறாரு, ஏதோ ட்ரை பண்ணுற வரைக்கும் ஓகே. பேச வரல அவருக்கும். நீ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அரை மணி நேரமாவது ஓட்டணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு அரசியல் பிரபலமாக நீங்கள் வளர முடியும். இல்லைனா அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. வைகோட்டை கொண்டு போய் ஒரு மைக்கை கொடுத்தீங்கன்னா இட்டாலியில் ஆரம்பிப்பார், ஜப்பானில் முடிப்பார். 4 மணி நேரம் ஓடும் இந்த டாப்பிக்கே. நடுவில் இந்தியா, ஸ்ரீலங்கா, மயன்மார் வரைக்கும் போயிட்டு சுற்றிட்டுலாம் கடைசி ஜப்பானில் முடிப்பார். ஹிரோஷிமா தாக்குதலின் போது அப்படின்னு முடிப்பார். ஸோ உங்களுக்கு அந்த 4 மணி நேரம் அது மாதிரி உங்களுக்கு அரசியல்வாதியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் சரளமாக பேசணும். அப்படி உங்களுக்கு பேச வரலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு போராட்டத்துக்கு வராதிங்க. இல்லைங்க, பேச்சாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பேச தெரிஞ்சாதாங்க அரசியல்வாதியாக முடியும். பேச தெரியாமல் நீங்கள் மேடை ஏறிட்டு 2 நிமிஷத்தில் இந்த திமுக அரசு சாய்வான அரசு, இந்த திமுக அரசு கொலை செய்கிற அரசுன்னு நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஈடுபடும்? ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ விஜய் மேலே அதிகரிச்சிருக்கு, நம்ம களத்தில் பார்க்க முடியுது. எல்லாருக்கும் அதிகரிச்சு தான் இருக்குது. எனக்கு கூட விஜய் வந்தால் எவ்வளோ வாக்கு வாங்குவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. விஜய் 16% மேலே வாங்கினாருன்னா அதிமுக சாதகம்னு நான் நம்புகிறேன். சரி. ஏன்னா விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் எதிர்கட்சி, அதாவது திமுகவுக்கு போகிற வாக்குகள், திமுகவுக்கு வர இந்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள், தலித் சமூகத்துடைய வாக்குகள்லாம் பிரிக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு 16% வாங்கினா இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை விஜய்க்கு ஒரு 2 சீட் 3 சீட் கிடச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அதிமுக ஆட்சிக்கு ஒரு 2-3 சீட் தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் விஜய் சப்போர்ட் பண்ணால் அவருக்கு ஒரு ஆட்சியில் அங்கம் வகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம். சொல்ல முடியாது எப்படி அமைய போகுதுன்னு. ஸோ அதனால் எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே இருக்குது. விஜய் வருவார், விஜய் என்ன பண்ண போகிறாரு, எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வாக்காக மாறுமா அப்படின்னா அந்த வாக்காக மாறுறதுக்கு நீங்கள் பேசினா மட்டும் தான் நடக்கும். இப்போ தோல்வின்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆர்ப்பாட்டம் எந்த இடத்துல தோல்வியாக பார்க்குறீங்க? இல்லை, ஆர்ப்பாட்டம் தோல்வின்னு இல்லை, விஜயனுடைய பேச்சு தோல்வியாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு ஒரு க்ரௌடை நீங்கள் காட்டிட்டீங்க. எனக்கு பின்னாடி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு காட்டிட்டீங்க. நீங்கள் அந்த க்ரௌடு கூட உங்களுக்கு ஒரு சில இடங்களில் காவல்துறை தடுத்து சில நிர்வாகிகளால் வர முடியல, சில தொண்டர்களால் வர முடியல அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. பட் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 5000 பேர் 6000 பேர் கூற மாதிரி ஒரு க்ரௌடு காட்டிட்டீங்க. இந்த க்ரௌடு முன்னாடி நீங்கள் பேசினா தான் உங்களுடைய அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகும். இந்த க்ரௌடு முன்னாடி நீங்கள் பேசாமல் 2 நிமிஷத்தில் இந்த திமுக அரசை சும்மா விமர்சிச்சுட்டு போனால் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் பொது சொத்துக்கள் நிறைய சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பொது சொத்துக்களுக்கு சேதம் பண்ணியிருக்காங்க. அந்த பொது சொத்துக்களை நாங்களே சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி விஜயனுடைய தரப்புலேருந்து மாநகராட்சிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. மாநகராட்சி அது பதில் கொடுப்பாங்களே எனக்கு தெரியல. ஏன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நாய் பிரச்சனை கொடுத்த அந்த மனுக்கே ஒன்றும் பெருசாக பதில் இல்லை. கூவமாற்றுக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்கன்னு சொல்லி எனக்கு வெள்ளையறிக்கை கொடுங்கன்னு கேட்டார் கார்த்தி சிதம்பரம். அதுக்கே இது வரைக்கும் பதில் இல்லை. கேட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. விஜய் நேற்று நடந்த போராட்டத்துக்கு இன்றைக்கி காலையில் தாவேகா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் சரி பண்ணி தரோம்னு.
இதுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு பதில் கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இப்போ பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்கிறார். விஜய் வந்து ஒரு நடிகர், இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் எடப்பாடி வந்து ஒரு அரசியல்வாதி. ஆனால் இப்போ மேடையில் இருந்து பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்காரு. இது எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் தலைவர்களுக்கு பேச்சு தான் முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் தலைவர்கள் பேசினா தான் அரசியலில் சாதிக்க முடியல. இல்லைங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக கொஞ்சம் அமைதியாக இருந்தார். ம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். இப்போ களத்துக்கு வந்ததுனால பேசியே ஆக வேண்டிய இடத்துக்கு நகர்றாரு. அதனால பேசுகிறாரு. இல்லை, பேசுறது ரைட்டு. பட் அவர் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சு என்னன்னா, ஸ்டாலின் வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் இப்போ ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு 1200 1500 கொடுக்குறேன், நான் பிளானில் இருந்தேன், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றாரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே மக்கள்கிட்ட காசு கொடுத்தா போதும், காசுக்காக மக்கள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில் செயல்படுறாங்களா? இல்லை அவங்களுக்கு இது தவறுனா அதுவும் தவறு தானே? இல்லை அவங்களுக்கு 1500 ரூபாய் நாங்கள் உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தல் அறிக்கையில் அதிமுக சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நிராகரிச்சுட்டு தான் வந்து மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சொன்ன மாதிரி 1500 கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர். நான் புதுசாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதை நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் 1500 ரூபா நாங்கள் கொடுக்க தான் போகிறோம், இதை வந்து யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுகிறாரு. இல்லைங்க, 1000 ரூபா கொடுக்குறதே இங்கே வந்து நட்டப்பட்டு தான் போயிட்டு இருக்கு. நஷ்டப்பட்டு போலாங்க. இங்கே வந்து 1000 ரூபா கொடுக்குறது யாருக்கும் முழுசாக போய் சேரல. எல்லா நிதி இல்லைங்க, கிடையாது. மறுபடியும் அதே பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க. கிடையாதுங்க. டாஸ்மாக்ல இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 1500 கோடிக்கு மேல வருவாய் வருது. சரி, இந்த 1500 கோடி ரூபாய் வருவாய் நீங்க எதில் தூக்கி போடுறீங்க? மற்ற திட்டங்களுக்கு போடுங்க, இல்லை இந்த மாதிரியான நிதி தொடர்புடைய திட்டங்களுக்கு போடுங்க. அந்த அமௌண்ட்டை கடன் வாங்குறீங்க, 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறதுக்கு இந்த 1500 கோடி ரூபா 2000 கோடி ரூபா வருவாயை வந்து இந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கடன் சுமை குறையும். அதை விட்டுட்டு அவன் பாக்கெட்டில் அள்ளி போட்டுக்கிறான். ஒருத்தர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, 10 ரூபா பாலாஜி. கரூரில் அவருக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தொகுதிக்கு மட்டுமே தேர்தலுக்கு வந்து 200 கோடி ரூபா செலவு பண்ண போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய மாநகராட்சி, அந்த கட்சியினுடைய கவுன்சிலர்ஸே சொல்கிறாங்க 200 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ண போகிறார், எங்களுக்கெல்லாம் 3 ஏக்கர் லேண்ட் கொடுத்துட்டாரு, ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா 4 தொகுதியிலையும் கரூரில் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா ஆளுக்கு 10 லட்ச ரூபா தரேன்னு இருக்காருங்கிறாங்க கவுன்சிலர்ஸு. ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜியாலேயே அவ்வளோ செலவு பண்ண முடியுதுன்னா முதல்ல ஸ்டாலின் தன்னுடைய தொகுதியில் எவ்வளோ செலவு பண்ணுவார்னு யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ செலவு பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. அப்போ எங்கேருந்து தொகை வருது? நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய தேர்தல் வெற்றிக்காகவும் உங்களுடைய சுயலாபத்துக்காகவும் நீங்கள் வந்து மக்களை கடனாளியாக்கி நீங்கள் அந்த பணத்தை உங்களுடைய சொந்த தேவைக்கு செலவு பண்ணிக்கிறீங்க. மக்களுக்கு எந்த திட்டமும் பண்ணலையே. எல்லா மகளிருக்கும் நாங்கள் வந்து உதவித்தொகை கொடுப்போம், எல்லா விதமான மகளிருக்கும் நாங்கள் உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார் ஸ்டாலின். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்ட சட்டமன்றத்தில் கேட்டால் நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லலை, நாங்கள் டைம் சொன்னோமா டேட்டு சொன்னோமான்னாரு. அவர் மாறினதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு கேட்டது. அப்பவும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறது தகுதி வாய்ந்த பெண்கள். தகுதியை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாருங்க? எங்கள் தமிழ்நாட்டு பெண்களுடைய தகுதியை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? தப்பு. இது வந்து திமுக அரசு தெரிஞ்சே ஒரு தவறு பண்ணுது. அந்த தவறை சரி பண்ணுறேன் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வாய்ப்பு கொடுங்க. திமுக ஐடி விங்கு அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் வலைத்தளத்தில் சில வீடியோக்களை வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக மாணவ சங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சங்கி பழனிசாமி, அவர் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை கொண்டு போய் ஒன்றிய அரசுக்கிட்ட விற்கிறாரு, நம்மளுடைய கல்வியை கொண்டு போய் அடகு வைக்கிறாருன்ற காணொலிகள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி கொளத்தூர் தொகுதியில் இருக்குது. சரி, மயிலாப்பூர் எங்கே இருக்குது, கொளத்தூர் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து இப்படி ரொம்ப டிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து கல்லூரிகள் கட்டக்கூடாது, திறக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சரி, திமுக அரசு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிதியை வச்சு கொளத்தூரில் கல்லூரி கட்டி கொளத்தூரில் நடத்திட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைக்குட்பட்டு நடக்குது அங்கே கல்லூரி. உயர்நீதிமன்றம் என்ன ஆணை போட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து கோவில்களுக்கு நிதி சுமை கொடுக்குறீங்க, கோவில் நிதியிலேருந்து நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை கோயிலுக்கு வருவாய் நின்று போச்சு அப்படின்னா எங்கேருந்து நீங்கள் நிதி எடுப்பீங்க? அரசு கல்லூரியை அதை மாற்றுவீங்கல்ல, அதுக்கு நீங்கள் அரசில் உங்களுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து நிதி எடுத்து போட வேண்டியதானு கேட்டாங்க. சரி, அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார் தன்னுடைய பிரச்சாரத்தில், அதை தான் கேள்வி கேட்குறாரு. ஆனால் மாணவர்களே எதிர்க்கிறாங்கல்ல. மாணவர்கள் எதிர்க்கலாங்க, அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகளுடைய குழந்தை அந்த திமுக நிர்வாகிகளுடைய குடும்பத்தினர் தான் எதிர்க்கிறாங்க. மாணவர்கள் எதிர்க்கல. கல்லூரி மாணவர்களுக்கு புரியுது, பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு புரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருங்கிறது புரியுது.
ஒருவேளை நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நிர்வாகம் ரீதியான ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டு இல்லை அங்கே இவங்க போட்டிருக்க தக்காரே வந்து இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோயிலும் எதாவது நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நீங்க அங்கே இருக்கிற தக்காரை இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா எந்த நிதியை வச்சு இவங்க ஓட்டுவாங்க கல்லூரியை? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வந்து இது மாதிரி போன திமுக ஆட்சியில் செயல்படுத்தின கல்லூரிகள் எல்லாம் வந்து அரசு கல்லூரியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் மாற்றணும்னு சொல்லி மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க. மாற்றினார். அரசு கல்லூரியை அதை எடுத்துக்கிட்டார். உறுப்பு கல்லூரிகள் எல்லாம் அது மாதிரி மறுபடியும் ஒரு சூழல் வந்துடக்கூடாது, நீங்கள் எது பண்ணுறதுனாலும் யோசித்து நிதானம் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. உங்களுக்கு யோசிக்கவே முடியல. உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. 67 கல்லூரிகளை கொண்டு வந்தார், 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காரு, உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரியை மாற்றிருக்காரு. மாணவர்களுக்கு வந்து 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்காரு மருத்துவத்துறையில். அதை நீங்கள் 10% கொடுப்பீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே. இன்னைக்கு வரைக்கும் 4.25 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 8 மாதம் 7 மாதம் தான் இருக்குது. இந்த 7 மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க? 10% கொடுத்துருவாரா ஸ்டாலினை? மாணவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாணவர்களை இழுத்து கொண்டு போய் போட்டு நாளைக்கு அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் தான் அதுக்கு வந்து தலைவலியில் போய் நிற்கணும். அன்றைக்கி அதிமுக அரசு தான் அதிமுக தலைவலியில் நிற்கும். அன்றைக்கி எல்லாத்தையும் அரசு கல்லூரியை எடுக்கணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து போராடுவார் ஸ்டாலின். கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட்டு, ஒரு பதாகை ஏந்திட்டு எப்படி டாஸ்மாகை மூடுன்னு எதிர்கட்சி தலைவர் இருந்தப்போ வந்தாரோ அது மாதிரி வருவார். இப்போ டாஸ்மாகை மூடுன்னு சொன்னால் மூடுவாரா? அது வருது 1000-1500 கோடி ரூபா வருவாய் வருது, நான் எப்படி மூட முடியும்னு கேட்பார். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தப்போ டாஸ்மாக் மூடுன்னு போராட்டம் பண்ணார். இப்போது அதே தான் பண்ணுவார் ஸ்டாலின். ஒருவேளை எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படின்னா உறுப்பு கல்லூரிகளாக இந்த கல்லூரிகளெலாம் எடுக்க வேண்டிய சூழல் அதிமுக அரசுக்கு வந்துச்சு அப்படின்னா எதுக்கு நீங்கள் உறுப்பு கல்லூரியாக எடுக்கிறீங்க, அறநிலைத்துறையை செயல்படுத்தட்டும் அப்படின்னு நடு ரோட்டில் வந்து போராடுவார். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கும்போது யாராவது ஒரு நபர் வந்து நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசு அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இது இயல்பு. இப்போ மீண்டும் அதே மாதிரி தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து நான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? இந்த விவகாரம் வந்து பெண் நிறுவனத்துடைய அஜெண்டா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது அஜய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் தான் வந்து அந்த பெண்ணை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த அஜய் கிருஷ்ணா யார் அப்படின்னா ஆதிவாசிகளுடைய நிலத்தை அபகரித்தவர் அப்படின்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். கேரள உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் நடந்துட்டு இருந்தப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற சிபிஎம் கட்சியினுடைய மாநில தலைவர்கள், பொறுப்பாளர்கள்லாம் அவங்க தான் எனக்கு இந்த லேண்டை ஒதுக்குனாங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாரு. இவர் அந்த வாக்குமூலம் போய் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்புலேருந்து பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு கடைசியாக இந்த வழக்கே முடிச்சு வைக்கப்பட்டது. இவரை வந்து தற்காலிகமாக இவரை வந்து ஜாமீனில் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் ஜாமீனில் தான் இருக்கார் அவர். இவர் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போங்க, உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் முறையிடுங்க, இந்த மாதிரி நான் வந்து சொல்லி ஜெயலலிதா அவர்களுடைய மகள் தான் அப்படின்னு முறையிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கும் பெண்ணுக்கு என்ன சம்பந்தம்? பெண் நிறுவனம் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம்க்கு வேலை பார்க்க போகிறாங்க. கேரளாவில் சிபிஎம்காக தேர்தல் வியூக பணிகளில் ஈடுபட போகிறாங்க. சரி. அங்கே திமுக தன்னுடைய கிளைகளை வந்து வளர்த்துருக்காங்க. சரி. அங்கே ஒரு அலுவலகமே வச்சுருக்காங்க திமுக. சரி. அங்கேயும் ஒரு 2 சீட் கண்டஸ்ட் பண்ண போகிறதா திமுக தரப்புல வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பெண் நிறுவனம் திமுகவுக்கும் வேலை பார்க்க போகிறாங்க, சிபிஎம்க்கும் வேலை பார்க்க போகிறாங்க. அப்போது சிபிஎம்முடைய அஜெண்டாவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வந்து அதிமுகக்கு இப்போ கிடைக்கிற ஆதரவை வந்து இல்லாமல் பண்ணிடலாம், ஓரளவு ஷட்டர் பண்ணிடலாம் அந்த ஆதரவெல்லாம். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடத்துலலாம் வந்து மக்கள் கூட்டம் வெள்ளமாக இருக்குது. பண்ருட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பண்ருட்டியில் வந்து 4-5 கிலோமீட்டர் கூட்டம் நிற்கிது. ஒன்றும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற ஒரு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டமாக நின்று இஸ்லாமியர்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதில் ஒரு குடும்பமே, ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து ஸ்டாலின் ஒழிக திமுக ஒழிகன்னு கோஷம் போடுறாங்க. அந்த வீடியோவும் வந்துச்சு இப்போ. அதனால் இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான ஆதரவு நிலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் அதிமுக இருந்து விளக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற விஷயங்களை வந்து செய்கிறாங்க. இது பெண் நிறுவனத்தினுடைய அஜெண்டா, திமுகனுடைய அஜெண்டா, அதுபடி தான் நடக்குது. பட் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே, பொறுத்து பார்ப்போம் பிரதர். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த வழக்கு கொடுத்த பெண்ணுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகுது, விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு வீரியமாக, நாளைக்கு ஒருவேளை கருணாநிதியுடைய வாரிசு நான் தான் திருத்துறைப்பூண்டியிலேருந்து யாராவது ஒரு பெண்ணு வழக்கு போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அதையும் பெண் நிறுவனம் தான் யோசிக்கணும்னு நான் பார்க்குறேன். சொல்ல முடியாது, நாளைக்கு யார் வேணாலும் வழக்கு போடலாம் கருணாநிதியுடைய வாரிசு நான் அப்படின்னு. அப்போ போய் மதுரையில் தாக்கரட்னன் கொலை பண்ணப்பட்ட மாதிரி யாராவது கொலை பண்ணப்படுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்தது பாவங்கிறது ரொம்ப நன்றி.